பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை நம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எம்மை பிரிப்பவன் யாருலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எம்மை பிரிப்பவன் யாருலகில்? பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, வல்லமைகள் ஆனாலும் நல்வரங்களே ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும் நல்வரங்களே ஆனாலும், தூதர்களே ஆனாலும் தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எம்மை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எம்மை பிரிப்பவன் யார் உலகில்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பிரியமானவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு பூமிக்கு அழைப்பித்த ஒரு நமது கர்த்தர் அவரது பரலோக பணிக்கென்று நம்மை முன்குறிக்கும் போது அது எத்தனை மேன்மையும் பாக்கியமான அழைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படியாக சற்றும் தகுதி இல்லாத நம்மை அவர் அழைத்து பயன்படுத்துகிற வேளையில் அவரது இரக்கத்தையும் நம் மீது அவர் வைத்துள்ள உருக்கத்தையும் புரிந்து கொண்ட நாம் எந்த ஒரு வினாடியும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி நமது சுயத்திற்கோ அல்லது மற்றவர்களுடைய பிரியத்திற்கோ சற்றும் இடம் கொடுக்காதபடி எல்லா வேளைகளிலும் அவர் நம்மை நடத்துகிறபடியே சற்றும் பிசகாமல் அவர் சத்தம் கிட்டு அதன்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஏனெனில் நமது நடக்கையிலும் போதிக்கிறதிலும் கூட ஒருவரையும் பிரியப்படுத்தாதபடி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்து வந்தால் எந்தவித விக்கிரமும் இன்றி அமைதியாக வாழவும் முடியும், அவரது பணி செய்யவும் முடியும். இதை உறுதிப்படுத்தும்படி நடந்த ஒரு அருமையான நிகழ்வை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஊழியம் ஆரம்பமாகி மேலே சபை கட்டப்பட்டு சபையினுடைய பிரதிஷ்டை விழா நடந்து கொண்டிருந்த வேளையில் நடந்த சம்பவத்தை இன்றைய நான் சாட்சியாக கொடுக்கிறேன். அந்த நாளிலே சபையினுடைய காரியங்கள் தான் முடிந்த பிற்பாடு அப்பொழுது எனக்கு ஏசிய சபையினுடைய மூத்த போதகர் சாம்சுந்தரம் ஐயாவோட எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் இருந்தது. அப்போ என்னை எல்லாம் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒன்று செய்யலாமே அப்படின்னாங்க. என்ன, அவர் மட்டும் ரொம்ப அன்பாக பழகிறாரு, அதனால் நம்முடைய சபையினுடைய பிரதிஷ்டைக்கு அவர் வந்து செய்தி கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, அது ஒரு நாள் ஆச்சு, அந்த நாள் அவர் கூப்பிட்டா வருவாரா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை கேட்டு பாருங்கள், அன்றைக்கி ஏதாவது அவரால் வர முடிஞ்சால் வரட்டுமே, நீங்கள் என்ன ரொம்ப அவர்கிட்ட அப்போ பெரியமாக இருப்பீங்களே அப்படின்னாங்க. சரிம்மா, நான் ஒன்று செய்கிறேன், முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டு அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஐயோ, பாஸ்டர் சாம்சுந்தரம் வரது கூடவா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும்னு எல்லாம் சபையில் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கேட்டாங்க. நான் சொல்லி யாராக இருந்தாலும்
ஆண்டவருடைய காரியத்துக்கு கேட்டுட்டு தான் நான் செய்வேன். நாமே ஏற்கனவே நிறைய இக்கட்டின் மத்தியில் இந்த சபையை நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கொண்டே இருந்தேன். 2 நாள் கழிச்சு எனக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லை மகனை, யாருமே தேவையில்லை. சாம் சுந்தர் இந்த சபைக்காக அவர் ஜெபிக்கலை. உண்மையாக சொல்ல போனால் அவர் அவருடைய சபையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறதுல என்ன காரணம் என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கேட்கல, என் பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம், இந்த சபைக்காக உபவாசம் போட்டு 40 நாளைக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீ, சபை என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. அடுத்து இந்த சபைக்காக அதிகமாக ஜெபித்தவங்க உன் பிள்ளைங்க தான். அப்போ 3 பேருக்கு தான் இந்த சபையில் உண்மையான சம்பந்தம் இருக்கிறது. அவர் இன்னொரு சபையினுடைய போதகர். அவர் பெரிய போதகர் என்றதுனால நீ கொண்டு வர்றதுனால பெரிய காரியம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. என் சொற்படி நீ கேட்டு வெறும் நீ, நான், சபை பிள்ளைகள் நம்மள மட்டும் அந்த பிரதிஷ்ட ஆராதனையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஒரு சத்தத்தை கேட்டு மறுநாள் அடுத்த சண்டே வரும்போது அந்த சபையாரும் எல்லாரும் மத்தியும் அந்த வார்த்தை சொன்னப்போ நிறைய பேருக்கு மகம் சோர்ந்து போச்சு. என்னடா இது, இந்த ஒரு விஷயத்தை கூட பாஸ்டர் இவ்வளவு கடினமாக இருக்கா? நான் சொன்னேன், அது கடினம் கிடையாது. கர்த்தர் நம்ம நடத்துகிற விதத்தில் நம்ம நடக்கணும். நம்ம யாரையும் நாடி பிரியப்படுத்தி போதிக்கிறதோ காரியம் கூடாது. கர்த்தருடைய சபை இது, அவருடைய சபை அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படின்ட்டு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த குறித்த நாளில் சபையினுடைய பிரதிஷ்டை நடந்தது. அந்த சபை பிரதிஷ்டைக்கு நான் மேலே ஏறி கிளம்பி போகிறேன். எல்லாம் பின்னால் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் மேலே வந்து மேலே ரிபன்லாம் வெட்டி நாங்கள் மேலே போய் புதுப்பிட்டில் போய் நின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் தான் எனக்கு ஒரு கையில் ஒரு சின்ன சீட்டில் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்தது. அது என்னன்னு பார்த்தா, அன்றைய தினத்தில் அங்கே சபையில், தேசிய சபையில் பாஸ்டர் சாம் சுந்தரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு, அவரை உள்ளே கொண்டு போயிச்சாங்க அப்படின்னு எனக்கு செய்தி வந்தது. அதை பார்த்த உடனே நான் அதிர்ந்து போனேன். அப்போ தான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொன்னேன். ஆண்டவரே, பிள்ளைங்க பேசுகிறத கேட்டுட்டு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருந்தேன்னா அவரை இங்கே அவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தார்னா இந்த சபை தேவனுடைய சுத்தம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரை எழுப்பியிருக்கோம். எல்லாத்தையும் முன்கூட்டி அறிந்த தேவன் நீராக இருக்கிறதுனால, உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்து நான் காக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த நாளில் நாங்கள் சபையில் ஜெபத்தை முதல் ஜெப குறிப்பே பாஸ்டர்களுடைய சுகத்திற்காக தான் ஜெபம் பண்ணி சபையில் அதை அனௌன்ஸ் பண்ணப்போ சபையில் எல்லாம் அழ ஆரம்பித்தாங்க. கண்ட தண்ணிகிட்ட கிட்ட கீழே வந்து முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் நாங்கள் ஒரு ஆசையில் கேட்டுட்டோம், ஆனால் இவ்வளோ இதுவாக பொறுப்பாக நீங்கள் இருந்து ஆண்டவர் சொல்கிறதையே நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு படியிலேருந்து நாம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சபையாராய் மகிமைப்படுத்த கர்த்தருடைய கருவை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கடைசி நாள் பரியந்தம் எவ்வளவு உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பாடுகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தையே கேட்டு 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 நாம் செய்வோமே. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கடைசி வரையிலே நாம் விளங்கலாம், நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மற்ற நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் நீர் அல்லவா? கர்த்தாவே, சத்தம் கேட்கும்போது மிக்கனமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறதே. அப்படியாய் நாங்கள் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Thank you.